ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வென்சிப்ரியா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கலகலா ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த கப்பில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்புனாலும் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பில் ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவு நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் கோதுமை மாவில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லாட்டினா முழு ஏலக்காவாக இருந்தால் சர்க்கரை பொடி பண்ணுறப்பே போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சு எடுக்கிறப்ப நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நைஸாக உருட்டி எடுக்காமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துட்டு 4 சைடு உள்ள கார்னரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கலக்கலாக கட் பண்ணுறப்ப நமக்கு நல்லா ஷேப்பாக வரும். கலகலா நம்ம மைதா மாவுலேயும் செய்வாங்க. ஆனால் நம்ம கோதுமை மாவில் செய்கிறப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது கூட. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம தேவையானப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நமக்கு ரெடியாகி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோங்க. 2 சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் நமக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நமக்கு நல்லா அந்த மாதிரி வர்ற பபிள்ஸ் நமக்கு நல்லா அடங்கிட்டாலே நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். பாருங்கள், நமக்கு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.